Welcome to Ask Education channel. In the video, we will 12th standard computer science book chapter 10 Python classes and objects. So, on the book, answer and experience three programs. So, the first program. So, in the programs, part 2 video is answer and experience. First program, write a program using class to store name and marks of students in list and print total marks. So, first class use the program. அதுக்கப்புறம் வந்து அந்த கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம நேம் அண்ட் மார்க்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை வந்து இன்புட்டா வாங்கி அதை லிஸ்ட்ல ஸ்டோர் பண்ணணும் அண்ட் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்ஸ் இருக்கு அதை வந்து அதோட டோட்டல் கண்டுபிடிச்சு நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ 3 விஷயம் இந்த ப்ரோக்ராமுக்காக நம்ம பண்ணணும். ஸோ இந்த ப்ரோக்ராம் எப்படி பண்றது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம முதல்ல வந்து கிளாஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அதோட ஆப்ஜெக்ட்ஸ் தான் வந்து நம்ம ரெடி பண்ணோம். ஸோ அதை ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் ரெடி பண்ணி, அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு ஆப்ஜெக்ட்ஸாக தான் நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அந்த ஆப்ஜெக்ட்ஸை தான் வந்து நம்ம லிஸ்ட்டில் வந்து எலிமெண்ட்ஸாக வந்து சேர்க்க போகிறோம். ஸோ லிஸ்டோட மெம்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஒரு ஆப்ஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டோட டீடைல்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ல இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்டோட டீடைல்ஸ் என்ன வேணா நம்ம இன்புட் வாங்கணும் பார்த்தீங்கன்னா நேம் அண்ட் மார்க்ஸ் இல்லையா? ஸோ கெட் டேட்டா அப்படின்ற ஒரு மெத்தட் எழுதியிருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து நேம் M1 to M5 வரைக்குமான வேரியபிள்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்க்கும் இது எல்லாமே கிரியேட் ஆகணும்ன்றதுனால நம்ம செல்ஃப் டாட் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுக்கணும். செல்ஃப் டாட் நேம் செல்ஃப் டாட் எம்என் அப்படின்றது நம்ம கொடுக்கணும். அண்ட் ஃபைனலாக இது எல்லாம் இன்புட் வாங்கின பிறகு இது டோட்டலும் பார்த்தீங்கன்னா நம்ம இதுலேயே வந்து கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக வந்து செல்ஃப் டாட் டோட்டல். ஸோ டிஓடி என்பது ஒரு வேரியபிள். ஸோ அதில் வந்து இந்த 5 மார்க்ஸோட டோட்டல் வந்து நம்ம கண்டுபிடிச்சு வச்சிடுறோம். சரிங்களா? ஸோ கெட் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் நேம் இன்புட் வாங்கிட்டு அதை நேமில் ஸ்டோர் பண்ணுறோம். அப்புறம் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி என்டர் மார்க்ஸ் இன் 5 சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு கேட்குறோம். ஸோ அது கீழே எல்லாமே வந்து இன்ட் ஆஃப் input அப்படின்ற functions யூஸ் பண்ணி நம்ம வந்து மார்க்ஸ் இன்புட் வாங்கி we are going to store that in M1 to M5. இது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ண பிறகு ஃபைனலா டோட்டல் கால்குலேட் பண்ண போறோம். So all these will be done in get data method and we need to display all the values இல்லையா? ஸோ அதனால நம்ம display அப்படின்ற ஒரு மெத்தட் எழுதுறோம். ஸோ இந்த மெத்தட்ல பார்த்தீங்கன்னா நேம் அண்ட் ஆல் தி 5 மார்க்ஸ் அண்ட் பிளஸ் அந்த டோட்டல். ஸோ அது வரைக்கும் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண போறோம். சரிங்களா? ஸோ யூ கேன் see that இப்போ வந்து இங்க பாருங்க M5 வரைக்கும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிட்டு அண்ட் லாஸ்டா வந்து செல்ஃப் டாட் டிஓடி அதையும் வந்து நம்ம டிஸ்பிளே பண்றோம். ஸோ இந்த /t அதாவது நேமுக்கும் இந்த டோட்டலுக்கும் நடுப்புற இந்த 5 மார்க்ஸ் வந்து தனியா வந்து பிரிண்ட் பண்றதுக்கு ஒரு கேப் கொடுக்கறதுனால நம்ம /t அப்படின்ற அந்த எஸ்கேப் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ when you see the output you can see why I have used this /t. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்ம அடுத்ததை நம்ம என்ன பண்ணணும், நம்ம லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ லிஸ்ட் கிரியேட் பண்றதுக்கு okay, we need to create an empty list first. சரிங்களா? so list 1 அப்படின்ற நேம் கொடுத்திருக்கேன் அந்த லிஸ்ட்டுக்கு. so list 1 is equal to ஒரு empty list அப்படின்னு கிரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒரு ஸ்டூடெண்ட்க்கும் வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்டா இந்த கிளாஸோட ஆப்ஜெக்டா கிரியேட் பண்ணி அதை தான் வந்து நம்ம லிஸ்ட்ல வந்து ஸ்டோர் பண்ண போறோம். so if you have seen this part 1 வீடியோ, நம்ம டிக்ஷனரி கிரியேட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் வந்து இதுலயுமே வந்து நம்ம பண்ண போறோம். ஓகேவா? so இப்போ வந்து we are going to write a while loop. so while loopல வந்து choice equal to y அப்படின்றது to begin with நம்ம வந்து கொடுக்கணும். so அதனால ch is equal to y அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் until the ch is equal to y, so யூசரோட சாய்ஸ் வந்து yes ஆ இருக்கிற வரைக்கும், y stands for yes. சரிங்களா? so yes ஆ இருக்கிற வரைக்கும் we are going to execute this while loop. so இது n அப்படின்னு நம்ம அதாவது நோவா இருக்கிற பட்சத்துல நம்ம வந்து we are going to discard stop this program. okay, so இப்போ என்ன பண்றோம், இந்த choice y ன்னு இருக்கு. so it goes into the loop for the first time. so அதுல பாத்தீங்கன்னா we are going to create a object of the student class. so s is equal to student அப்படின்றது ஒரு class ஓட object create பண்ணிருக்கோம். அந்த object யூஸ் பண்ணி we are calling the method get data. so for the first object get data method call ஆகுது. call ஆகும்போது name and marks எல்லாம் நம்ம enter பண்றோம் and total வந்து calculate பண்ணி வச்சுக்கோம். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ஆப்ஜெக்டை தான் வந்து நம்ம லிஸ்ட்ல வந்து அப்பெண்ட் பண்ண போறோம். ஸோ லிஸ்ட் 1 டாட் அப்பெண்ட் ஆஃப் எஸ் அப்படின்றது கொடுக்குறோம். ஸோ நம்ம லிஸ்டோட மெம்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ் தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் மெம்பரா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டோட டீடைலை வந்து நம்ம ஒரு அப்பெண்ட் பண்றோம். ஸோ அப்பெண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம் இங்க. ஓகேவா? தென் நம்ம ஒன்ஸ் நம்ம டேட்டா ஆட் பண்ண பிறகு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டூடெண்டோட டீடைலை வந்து இன்புட் பண்ண போறோமா, அதாவது இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ we need to ask a question, do you want to continue yes or no அப்படின்னு நம்ம கேட்கணும். ஸோ அதை வந்து நம்ம சாய்ஸா வந்து இன்புட் வாங்கணும். ஸோ ch is equal to input அப்படின்ற ஒரு இன்புட் வாங்குறோம்.
So in the choice வந்து y-ஆ இருக்கும் பட்சத்துல so the user will know y or n கொடுக்கணும் தெரியும். So y-ஆ இருக்கும்போது we need to continue. So continueனா என்னது, அடுத்த ஸ்டூடெண்டோட டேட்டா வாங்கணும். So அடுத்த ஸ்டூடெண்டோட டேட்டா வாங்குறதுக்கு we need to create the student objects வந்து நம்ம create பண்ணணும் இல்லையா. So continueோட யூசேஜ் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். It's a jump statement. So இந்த continue execute ஆகும்போது remaining statements எல்லாத்தையுமே வந்து skip பண்ணிட்டு it goes to the next iteration. So continue என்ன பண்ணுது, next iteration போகுது. next iterationல என்ன இருக்கு, நம்ம we are going to create the object of the student class. So next student ஓட object create ஆகுது. அந்த object ஓட data we are calling the get data method and getting the data and the student ஓட details எல்லாமே பாத்தீங்கன்னா object நம்ம listல வந்து append பண்றோம் சரிங்களா. So this goes on. இந்த சாய்ஸ் வந்து y கொடுக்கிற வரைக்கும் நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்க்கும் நம்ம டேட்டா இன்புட் வாங்கி it keeps on going. ஓகேவா. ஸோ ch equal to y இருக்கிற வரைக்கும் இது நடந்துட்டே இருக்கும். ஸோ at one point நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ 10 ஸ்டூடெண்ட் தான் இருக்காங்க, அவங்க டேட்டாஸ் எல்லாம் இன்புட் பண்ண பிறகு இல்லை 11வது டைம் இது எக்ஸிக்யூட் ஆகும்போது do you want to continue கேட்கும்போது the user will input n. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்த பிறகு n அப்படின்ற கொடுக்கும்போது என்ன ஆகணும், நம்ம we need to display the details. ஸோ அதை தான் வந்து நம்ம else part இருக்கும் எழுதுறோம் சரிங்களா. So ch வந்து equal to n அப்படின்னா this condition will be false. So else part control will go. So இந்த இடத்துல என்ன எழுதிருக்கோம் பாருங்க, we are printing the data. okay ma. So print student mark list dot center of 40 comma hyphen. So இது வந்து ஒரு heading மாதிரி print பண்றதுக்கு I use this center method. string built-in function லாம் படிச்சோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணியிருக்கேன். and இந்த print name backslash இதெல்லாம் heading print பண்றதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க வந்து டபுள் டேப் கொடுத்துருக்கேன். ரெண்டு நேம் மார்க்ஸ் அண்ட் டோட்டலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து டபுள் ஸ்லாஷ் டி கொடுத்துருக்கேன். இது ஏன் கொடுத்துருக்கேன்னா அந்த கேப் கொடுத்து வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ நேம் பிரிண்ட் ஆகும், கொஞ்சம் தள்ளி மார்க்ஸ் எல்லாம் பிரிண்ட் ஆகும், மறுபடியும் கொஞ்சம் தள்ளி டோட்டல் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதை பிரிண்ட் பண்றதுக்கு நம்ம வந்து லிஸ்ட்ல இருக்க டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்காக we are using a for loop. So we know list members எல்லாமே டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா we have to use a for loop. for loop யூஸ் பண்ணி லிஸ்ட்ல இருக்க டேட்டா எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால பிரிண்ட் பண்ண முடியும். So for I in list 1, so each I is an object now. So object na அதோட மெத்தட் நம்ம கால் பண்ணலாம் இல்லையா. So I dot display அப்படின்றது கால் ஆகும்போது this method will execute for each and every object and அந்தந்த ஆப்ஜெக்டோட நேம், அதுக்கு தான் நம்ம self dot name அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்தந்த ஆப்ஜெக்டோட நேம் மார்க்ஸ் அண்ட் டோட்டல்ன்றது பிரிண்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இந்த ஸ்டூடெண்டோட நிறைய ஆப்ஜெக்ட்ஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணோம். ஒரு ஆப்ஜெக்டும் ஒரு ஸ்டூடெண்டோட டீடைல்ஸ் வந்து ஸ்டோர் ஆகும். அது எல்லாத்தையும் நம்ம லிஸ்ட்ல அப்பெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஃபைனலா லிஸ்ட்ல இருக்க ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து டிஸ்பிளே பண்றதுக்கு since each one is an object, அந்த object dot display அப்படின்றத கால் பண்ணி நம்ம we are displaying all the data. ஓகேவா. ஸோ இதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்ட்ரோல் எஸ் கொடுத்து நான் சேவ் பண்ணிடுறேன். கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிட்டு ஃபங்க்ஷன் F5 கொடுத்து ரன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டோட ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிட்டு இது ஆஸ்கிங் ஃபார் அ நேம். ஸோ நான் ராஜா அப்படின்ற நேம் கொடுக்குறேன். அண்ட் இட் இஸ் ஆஸ்கிங் ஃபார் மார்க்ஸ் அண்ட் 5 சப்ஜெக்ட்ஸ். நான் வந்து ரேண்டமாக வந்து 5 சப்ஜெக்ட்ஸ் மார்க்ஸ் கொடுக்குறேன் சரிங்களா. ஜஸ்ட் ரேண்டம் நம்பர். So யாரும் பர்சனலா எடுத்துக்காங்க, ஜஸ்ட் ரேண்டம் நம்பர் கொடுக்குறேன். ஸோ ஐ எம் கிவிங் 5 சப்ஜெக்ட் மார்க்ஸ் here. ஸோ இது வந்து 5 சப்ஜெக்ட் மார்க்ஸ் என்டர் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா டோட்டல் கால்குலேட் பண்ணி வச்சுக்கும். ஓகேவா. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்கான டீடைல்ஸ் முடிஞ்சிடுச்சு. ஸோ do you want to continue அப்படின்னு யூசர் கேட்கும்போது we need to give y or n. ஸோ நான் y கொடுக்குறேன். ஸோ let me input one more student data. ஸோ ஸ்டூடெண்ட் நேம் கேட்கும்போது say I'll give it as Jansi. okay. And enter subjects in 5 marks enter marks in 5 subjects கேட்கும்போது I'm giving a data. So again randomமா வந்து நான் ஒரு few marks நான் வந்து enter பண்றேன். and so do you want to continue கேக்குது. so again third student details கொடுக்க நான் y கொடுக்கிறேன். now again it is asking for name. so let me give some other name, say Rani அப்படின்னு கொடுக்கிறேன். and it is asking for marks இல்லையா. so இப்போ வந்து again 5 data வந்து நம்ம input பண்ணணும். So let me input 5 data. So இப்போ 3 ஸ்டூடெண்ட்ஸ் ஓட டேட்டா வந்து இன்புட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே வந்து 3 ஆப்ஜெக்ட்ஸா ஸ்டோர் ஆகிருக்கும். அண்ட் எவ்ரிதிங் வில் பி appended to the list. இப்போ do you want to continue கேட்கும்போது நான் n கொடுக்குறேன். n கொடுக்கும்போது என்ன ஆகும்னா all the details will be displayed as per the format given. ஸோ இங்க பாருங்க இந்த ஸ்டூடெண்ட் மார்க் லிஸ்ட் வந்து 40 சென்டர் பண்ணி கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ அது வந்து இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. அண்ட் நேம் மார்க்ஸ் இந்த டேபிள் நடுப்புற பாத்தீங்கன்னா 2 டேப் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு டேப் ஸ்பேஸ் கொடுத்தேன். இதுக்கும் ஒரு டேப் ஸ்பேஸ் கொடுத்தேன். ஸோ யூ கேன் see ஒரு மாதிரி ஃபார்மேட்டட் அவுட்புட் வந்திருக்கு இல்லையா. ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணோம். ஓகே நம்ம செகண்ட் கொஸ்டின் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ரைட் a program using class to accept 3 sides of a triangle and print its area அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 3 சைட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணணும். ஸோ இன்புட் 3 சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் அண்ட் ஏரியா கால்குலேட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணணும் சரிங்களா. ஸோ சைட்ஸ் வந்து நம்ம ஏபிசி அப்படின்னு 3 வேரியபிள்ஸில் வாங்க போகிறோம் அண்ட் ஏரியாவை வந்து நம்ம ஏரியா அப்படின்ற வேரியபிளில் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து we are going to use this formula. So when 3 sides of a triangle are given, then area should be calculated using the formula square root of s into s minus a into s minus b into s minus c. So இதை நீங்கள் மேத்ல ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ இதில் எஸ் என்ன அப்படின்னா a plus b plus c by 2. ஸோ முதல்ல எஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் we need to apply this s in the area formula சரிங்களா. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இந்த ப்ரோக்ராம் எழுதலாம். ஸோ திஸ் இஸ் த ப்ரோக்ராம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரையாங்கிள் அப்படின்ற ஒரு கிளாஸ் வந்து எழுதியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா we are declared 3 variables in the constructor. ஸோ ட்ரையாங்கிளோட ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆகும். ஸோ இந்த ட்ரையாங்கிளுக்கு பார்த்தீங்கன்னா there should be 4 variables a, b, c and area. ஸோ இது எல்லாமே வந்து வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணுறதுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டரில் நம்ம வந்து 0 அப்படின்ற வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். ஸோ தீஸ் ஆர் த இனிஷியல் வேல்யூஸ் சரிங்களா. ஸோ whenever an object is created, this constructor will be called and the variables will be declared and initialized to zeros. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து get data. இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்னா ஏபிசியோட வேல்யூஸ் வந்து இன்புட் வாங்குறோம். சைட் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸாக கூட இருக்கலாம் இல்லையா. ஸோ அதனால வந்து நம்ம வந்து இன்ட்க்கு பதிலாக eval அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கால் பண்ணியிருக்கோம். ஸோ eval of input of enter side 1 கேட்கும்போது we'll give the values of side A and அதே மாதிரி B and Cக்கு நம்ம இன்புட்ஸ் வாங்குறோம். ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாமே ஏபிசியில் ஸ்டோர் ஆகும். அடுத்தது கால்குலேட் ஏரியா அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். ஸோ இந்த கால்குலேட் ஏரியாவில் தான் வந்து நம்ம எஸ்ஐயும் ஏரியாவும் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ எஸ்ஸோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a plus b plus c by 2 அண்ட் ஏரியாவுக்கு அந்த மேத் ஆர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் s into s minus c into s minus b into s minus c அதை எழுத போகிறோம். ஸோ ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனை இப்படி தான் நம்ம எழுதணும் சரிங்களா. அதே மாதிரி இந்த ஸ்கொயர் ரூட் அப்படின்றது எதுல இருக்குன்னா மேத் அப்படின்ற ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ மேத் லைப்ரரி ஃபங்க்ஷனை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதுதான் வந்து நான் இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிருக்கேன். ஸோ இம்போர்ட் மேத் அப்படின்றது யூஸ் பண்ண பிறகுதான், அதாவது மேத் லைப்ரரி ஃபங்க்ஷனை இம்போர்ட் பண்ண பிறகுதான் நம்ம இந்த ஸ்கொயர் ரூட்டை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ மேத் டாட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படின்னு கால் பண்றோம் இங்க. ஓகே, தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் எழுதிருக்கும், ஃபங்க்ஷன் எழுதிருக்கும். ஸோ டிஸ்பிளே ஃபங்க்ஷன்ல we are printing all the sides and the area. ஸோ இங்கே பர்சன்டேஜ் .2f ஏன் கொடுத்துருக்கேன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 பிளேசஸ் மட்டும் டிஸ்பிளே பண்ணால் போதும். ஸோ அதனால அந்த ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணி நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேவா, தென் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இது எல்லாமே ஒரு கிளாஸாக கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதோட ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு தென் அந்த ஆப்ஜெக்ட் மூலமாக we are calling all the functions 1 by 1. மெத்தட்ஸ் எல்லாத்தையும் 1 by 1 கால் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளோட ஆப்ஜெக்ட் டி அப்படின்னு கால் பண்ணுறோம். ஸோ இது கிரியேட் ஆகும்போது அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர் எப்படி எழுதுறது, எதுக்காக எழுதுறோம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் உங்களுக்கு இது எழுதிருக்கேன். இது இல்லாமலும் இது வேலை செய்யும். இந்த கன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஃபுல்லா அவாய்ட் பண்ணிட்டு வெறும் இந்த கெட் டேட்டால இருந்து எழுதினாலும் இது வேலை செய்யும் சரிங்களா. ஸோ கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகிட்டு அந்த வேரியபிள்ஸ் எல்லாம் டிக்ளேர் ஆகும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா கெட் டேட்டா கால் ஆகும். ஸோ இன்புட்ஸ் வாங்குறோம், ஏபிசி இன்புட்டை வாங்குறோம். இதில் தென் டி டாட் கேல் ஏரியா அப்படின்னு இருக்கும்போது அந்த ஏரியாவில் கால்குலேட் ஆகும். அண்ட் டி டாட் டிஸ்பிளே கால் ஆகும்போது ஆல் த டேட்டா வில் பி டிஸ்பிளே. ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிட்டு ஃபங்க்ஷன் எஃப்ஐ கொடுத்து நான் ரன் பண்றேன். ஓகேவா, ஸோ ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது இங்கே பாருங்க என்டர் சைட் 1 அப்படின்னு கேட்குது. ஸோ ஒரு இன்புட் வேல்யூ கொடுக்கலாம், 6.7 அப்படின்றது கொடுக்குறேன். அண்ட் சைட் 2க்கு ஐ எம் கிவிங் இட் அஸ் 5.4 அண்ட் சைட் 3க்கு ஐ வில் கிவ் இட் 7.1. ஓகேவா, ஸோ இது கால்குலேட் ஆகிட்டு நமக்கு ஏரியா ஆனது டிஸ்பிளே ஆகணும். ஸோ யூ கேன் சி த வேல்யூஸ் ஹியர் சைட் 1, 2, 3 அண்ட் ஏரியா. ஓகே, ஸோ இங்கே பாயிண்ட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பிளேசஸ் தான் இருக்குது. அதனால %.2f அப்படின்றத அந்த ஃபார்மேட்டிங்கில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 2 ப்ரோக்ராம்ஸ் முடிச்சிட்டோம். அடுத்த தேர்ட் ப்ரோக்ராம் ரைட் மெனு ட்ரிவன் ப்ரோக்ராம் டு ரீட், டிஸ்பிளே, ஆட் அண்ட் சப்ராக்ட் 2 டிஸ்டன்சஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டிஸ்டன்சஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிலோமீட்டர்ஸ், மீட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்டன்ஸ் வாங்கலாம், அல்லது ஃபீட், இன்ச்சஸ் அப்படின்றது வாங்கலாம். ஸோ நான் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். ஸோ டிஸ்டன்ஸ் 1 வந்து 8 feet 7 inches, டிஸ்டன்ஸ் 2 6 feet 9 inches. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் சரிங்களா. ஸோ இதில் வந்து எதுக்கு நான் இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது என்ன ஆகுன்னா 14 inches அண்ட் 14 feet அண்ட் 16 inches இருக்கு. ஆக்சுவலாக 12 inches ஃபார்ம் 1 feet இல்லையா. ஸோ இந்த இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண பிறகு 12 விட கிரேட்டராக இருக்கும்போது 12
and 12 ஓட கிரேட்டரா இருக்கும்போது we need to add 1 feet to this and இதை வந்து மைனஸ் பண்ணி எழுதுறோம். ஸோ இதை வந்து 12 மைனஸ் பண்ணும்போது அதாவது ஒரு ஃபீட் வந்து இங்க சேர்த்துக்கிறோம். ஸோ 15 feet ரிமைனிங் வந்து 4 inches அப்படின்றது ஆன்சரா எழுதும். ஸோ இதை வந்து நம்ம ஆட் பண்ணும்போது செக் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி சப்ட்ராக்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரெண்டு டிஸ்டன்ஸ்ல எது பெரிய நம்பர் எது சின்ன நம்பர் அப்படின்றது பார்க்கணும். ஸோ பெரிய ஃபீட்ல இருந்து சின்ன ஃபீட்டை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ 8ல இருந்து 6 feet மைனஸ் பண்ணும்போது we get 2 feet. பட் இன்ச்சஸ் பாத்தீங்கன்னா வந்து 7ல இருந்து 9 மைனஸ் பண்ணும்போது we get -2 inches. ஸோ இந்த மாதிரி வரக்கூடாது இல்லையா? ஸோ அப்ப என்ன பண்ணா ஃபீட்ல இருந்து ஒரு 12 inches நம்ம வந்து borrow பண்ணிட்டு 12 minus 2 10 inchesனு வைக்கிறோம். சரிங்களா? ஸோ ஃபீட் பாத்தீங்கன்னா 1 குறைஞ்சிடும். ஸோ இதுல இருந்து ஒரு ஃபீட் 12 inches தான் இங்க borrow பண்ணிட்டோம். ஸோ 2 வந்து 1 மாறிடும். ஸோ இதையுமே வந்து நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது கவனிக்கணும். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் லென்த்தியான ப்ரோக்ராம் தான். பட் ஆனால் நீங்கள் வந்து இதை புரிஞ்சு நீங்கள் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கிளாஸ்க்கான ஆப்ஜெக்ட்ஸாக தான் வந்து நம்ம இந்த டிஸ்டன்ஸஸை வந்து ரெடி பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ரெண்டு டிஸ்டன்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆப்ஜெக்ட்ஸோட இந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட்ஸா இருக்கும். அண்ட் ஆட் பண்ணும்போதும் பாத்தீங்கன்னாலும் ஒரு டிஸ்டன்ஸ் தான் கிடைக்கும். அதுவுமே வில் பி ஆப்ஜெக்ட் ஆஃப் திஸ் டிஸ்டன்ஸ். அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணும்போது தட் வில் ஆல்சோ பி a டிஸ்டன்ஸ். ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ டிஸ்டன்சஸ் ரெண்டுத்துக்கும் இல்லை இடைவெளி பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸா தான் இருக்கும் இல்லையா? ஸோ அதையுமே பாத்தீங்கன்னா வந்து இந்த டிஸ்டன்ஸோட ஒரு ஆப்ஜெக்டா தான் இருக்க போகுது. ஸோ நம்ம வந்து இந்த டிஸ்டன்ஸோட ஆப்ஜெக்ட்ஸ் ரெடி பண்ணி தான் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறோம். ஸோ இந்த கிளாஸ் டிஸ்டன்ஸ்க்குள்ள நம்ம என்ன மெத்தட்ஸ் எழுதணும் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து constructor எழுதியிருக்கோம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர்ல ஸோ ஆல் டிஸ்டன்சஸ் வில் ஹவ் 2 வேல்யூஸ். ஸோ ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் அப்படின்றத நம்ம இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம் 0 கொடுத்து. ஸோ we declare 2 variables feet and inches and initialize to 0. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து we are writing a method called get data. ஸோ இந்த get data எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த இன்புட்ஸ் வாங்குறதுக்காக. ஸோ ஃபீட் அண்ட் இன்ச்சஸோட இன்புட்ஸ் வாங்க போறோம். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து தனித்தனியா நம்ம இன்ட்னே எழுதலாம். இவால்னு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்ட்னு எழுதலாம். சோ இவால் கொடுத்தாலும் தப்பு கிடையாது. ஓகே, சோ இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் எழுதினாலும் this will work fine. ஓகே, அடுத்தது டிஸ்ப்ளே பண்ணனும். சோ இந்த டேட்டா நம்ம கால்குலேட் பண்ற டேட்டா எல்லாமே வந்து ஃபீட் அண்ட் இன்ச்சஸா இருக்க போகுது. சோ அதை டிஸ்ப்ளே பண்றதுக்காக ஜஸ்ட் ஒரே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதிருக்கோம். சோ அதுல இருந்து ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் ரெண்டையும் வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ணிருக்கோம். அடுத்தது we need to do addition, subtraction and இல்லையா? ஸோ அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் பண்றதுக்கு ஸோ we are writing a method here. ஸோ இந்த மெத்தட்ல என்ன பண்றோம் பாருங்க. ரெண்டு இதுவை வந்து நம்ம ஆட் பண்றோம். ஸோ இந்த அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் வந்து நான் உங்க ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வரேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வில் கோ டு த மெயின் ப்ரோக்ராம். ஸோ மெயின் ப்ரோக்ராம்ல இந்த வைல்ல இருந்தா வந்து இந்த ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ வைல் ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அட் ஒன் பாயிண்ட் இதை பிரேக் பண்றதுக்கு நான் ஒரு பிரேக் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருப்பேன் பாருங்க. ஸோ தெர் இஸ் அ பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஹியர். ஸோ அந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது தான் வந்து இந்த லூப் ஆனது எக்ஸிட் ஆகும். ஸோ அது வரைக்கும் வைல் ட்ரூல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் டைம் மெனு வந்து டிஸ்பிளே ஆகுது. two distances, display distances, add distances, subtract distances, exit. So அந்த மெனு driven program நம்ம மெனு வந்து டிஸ்ப்ளே பண்ணணும். ஸோ அந்த மெனுல இருக்க இந்த 1 2 3 தான் வந்து சாய்ஸஸ், யூசருக்கான சாய்ஸஸா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரீட் டிஸ்டன்சஸ் தான் யூசர் வந்து இன்புட் வந்து 1 அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம ரெஸ்பான்ஸ்ல வாங்கணும். ஸோ ரெஸ் இஸ் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் யோர் சாய்ஸ். ஸோ 1 2 3 4 5 இதுல எந்த நம்பர் வேணா கொடுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம இஃப் எல்ஸ் எலிஃப் வந்து எழுதுறோம். ஸோ இங்க பாருங்க ரெஸ்பான்ஸ் வாங்கின பிறகு we are writing a if else statement. சரிங்களா? ஸோ if response equal to 1, ஸோ ரெஸ்பான்ஸ் 1 இருக்கும் பட்சத்துல we need to read the distances இல்லையா? ஸோ ரீட் பண்றதுக்கு என்ன பண்ணா ரெண்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட் ஆஃப் த கிளாஸ் டிஸ்டன்ஸ் அதுதான் இங்க பண்ணிருக்கோம். ஸோ டிஸ்டன்ஸ் 1 வந்து d1 அப்படின்னு நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிருக்கோம். d1 ஆப்ஜெக்ட்ல டிஸ்டன்ஸ் ஓட டேட்டா வந்து நம்ம வாங்கணும். ஸோ d1 டாட் கெட் டேட்டா. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். அடுத்தது டிஸ்டன்ஸ் 2க்கான இன்புட் வாங்குறதுக்கு பிரிண்ட் டிஸ்டன்ஸ் 2 இன் ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் அப்படின்னு கேட்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் d2 டாட் டிஸ்டன்ஸ் இதோட கெட் டேட்டா யூஸ் பண்ணி அதோட வேல்யூஸ் வந்து இன்புட் வாங்கணும். ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் d1 அண்ட் d2 கிரியேட் பண்ணி அதுல டேட்டா வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணிடுறோம். ஸோ இது வந்து ரீட் டிஸ்டன்சஸ்ல. அடுத்து நம்ம என்ன பண்றோம்னா செகண்ட் ஆப்ஷன் வந்து டிஸ்பிளே டிஸ்டன்சஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ டிஸ்பிளே பண்றதுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து 2 கொடுக்கணும் யூசர். அப்படி 2 கொடுக்கும்போது நம்ம வந்து இந்த d1 d2 ஓட டிஸ்பிளே ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணணும். இந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது நமக்கு அந்த டேட்டா வந்து ஃபீட் அண்ட் இன்ச்சஸ்ல டிஸ்பிளே ஆயிடும். சரிங்களா? d1 டாட் டிஸ்ப் அண்ட் d2 டாட் டிஸ்ப் இந்த மெத்தட்ஸ் நம்ம ஏற்கனவே மேலே எழுதியிருக்கோம்.
அடுத்தது ஆப்ஷன் வந்து 3. ஆப்ஷன் 3 பாருங்க, add distance. So if the user wants to add the data, so 3 என்ற ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அப்படி நம்ம 3 கொடுக்கும்போது இங்க இருந்து நம்ம வந்து கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஸோ இந்த ஆட் பண்ணும்போது again it will be a distance இல்லையா? ஸோ 2 டிஸ்டன்ஸ் ஆட் பண்ணும்போது நம்ம கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸாக தான் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறோம். தட் ஆப்ஜெக்ட் இஸ் d3. d3 is equal to distance. ஓகே, ஸோ இந்த d3ல தான் d1 ஐயும் d2 ஆட் பண்ணி நம்ம சேவ் பண்ண போறோம். ஸோ d3 is equal to d1 dot add of d2. ஸோ d1 dot add of d2. ஸோ இது வந்து காலிங் ஆப்ஜெக்ட், இது வந்து நம்ம பாஸ் பண்ற ஆப்ஜெக்ட். சரிங்களா? சோ காலிங் ஆப்ஜெக்ட் எதுல போகும்னா செல்ஃப். அந்த காலிங் ஆப்ஜெக்டோட வேரியபிள்ஸ் நம்ம அக்சஸ் பண்றதுக்கு செல்ஃப் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இது வந்து நம்ம எந்த பாராமீட்டர் நேம் கொடுக்கறோமோ அந்த பாராமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம். சோ d1 டாட் add of d2 அப்படின்றது கால் ஆகும்போது இந்த add ஃபங்க்ஷன் ஆனது இந்த இடத்துல வரும். சோ d1 வந்து செல்ஃப் அண்ட் d2க்கு நம்ம என்ன பாராமீட்டர் நேம் கொடுத்துக்கோம், d அப்படின்றது கொடுக்கிறோம். சோ செகண்ட் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம இனிமேல் d ன்னு ரெஃபர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் d1 வந்து செல்ஃப் அப்படின்றது ரெஃபர் பண்ண போறோம். சோ இது ரெண்டுத்துமே ஆட் பண்ணும்போது இட் வில் பி a distance இல்லையா? சோ அதை நம்ம சேவ் பண்றதுக்கு நம்ம ஒரு டெம்பரரி டேட்டா இங்க ரெடி பண்ணோம். சோ ஒரு டிஸ்டன்ஸா கிரியேட் பண்ணி தான் நம்ம அதை ரிட்டர்ன் பண்ண போறோம். சோ ரிட்டர்ன் t-ன்றது ஒரு டிஸ்டன்ஸ், அதாவது ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா? டிஸ்டன்ஸோட ஆப்ஜெக்ட். சோ இதுதான் வந்து ஒரு ஆப்ஜெக்டா ரிட்டர்ன் பண்ணி அதை ஒரு ஆப்ஜெக்ட்ல சேவ் பண்ண போறோம். தட்ஸ் வை ஐ ஹவ் given it as d3. so d3 is an object already. so இந்த ரிட்டர்ன் t வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னா அந்த t வந்து டிக்ளேர் பண்ணணும். so t is equal to distance. இது வந்து டெம்பரரி ஆப்ஜெக்ட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணிருக்கோம். so இதுல வந்து இந்த டேட்டாஸ் ஆட் பண்ணி போட்டுட்டு அதை நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம். அந்த ரிட்டர்ன் பண்ற ஆப்ஜெக்ட் டேட்டாவை தான் நம்ம d3ல ஸ்டோர் பண்றோம். ஓகேவா? So t is equal to distance of and t dot ft is equal to இந்த ரெண்டு distance ஆட் பண்ணணும். So self dot ft plus d dot ft, அதாவது d1 ஓட டேட்டா and d2 ஓட டேட்டா, அந்த feet மட்டும் நம்ம ஆட் பண்றோம். அதே மாதிரி இன்ச்சஸையும் நம்ம ஆட் பண்றோம். ஸோ ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் தனித்தனியா ஆட் பண்ண பிறகு நம்ம அடிஷன்ல என்ன பார்த்தோம், இன்ச்சஸ் வந்து 12 விட கிரேட்டராகவும் ஈக்குவல் டுவா இருந்துச்சா நம்ம வந்து ஃபீட்ல அதை ஆட் பண்ணிடணும். ஒரு நம்பர் ஃபீட்ல ஆட் பண்ணிட்டு இன்ச்சஸ்ல இருந்து 12 மைனஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அதற்கான கண்டிஷன் தான் இங்க எழுதியிருக்கோம். ஸோ if t dot inch is greater than or equal to 12, then அந்த ஃபீட்ல வந்து 1 ஆட் பண்ணிடுறோம். இன்ச்சஸ் will be inches minus 2 அப்படின்றது நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு we need to pass this. இப்போ இந்த வேல்யூ வந்து t ல இருக்கும். t is an object. அதை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ரிட்டர்ன் பண்ணும்போது it is stored in d3. ஸோ ஓகே, d3 is equal to d1 dot add of d2 தான் கால் பண்ணும். ஸோ d3ல தான் இப்போ அந்த ரெண்டுத்துக்கும் ஆட் ஆன டிஸ்டன்ஸ் ஆனது இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதை பிரிண்ட் பண்றதுக்கு we are calling the display method. So since it is an object, again நம்ம display method கால் பண்ண முடியும். So d3 dot display அப்படின்றத நம்ம கால் பண்ணிடுறோம். ஓகேவா? So this is all about addition of two distances. இதே மாதிரி நம்ம subtraction of two distance user will give the value. அந்த மெனுல இருக்க சாய்ஸ் வேல்யூ வந்து 4 அப்படின்னு கொடுப்பாங்க. that will be stored in res and if else நம்ம யூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல அந்த கண்ட்ரோல் ஆனது வரும். so here again ரெண்டு வேல்யூ நம்ம சப்ட்ராக்ட் பண்றதுக்கு அந்த சப்ட்ராக்ஷன் பாத்தீங்கன்னா again it's a distance. அதனால we need to create an object. so d4 is equal to distance அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். அந்த d4 கான வேல்யூ வந்து we are calling d1 dot sub of d2. so d1ல இருந்து d2 சப்ட்ராக்ட் பண்றதுக்கு இந்த மெத்தடை நம்ம வந்து கால் பண்றோம். ஸோ இந்த மெத்தட் வந்து கால் ஆகும். ஸோ d1 தான் வந்து காலிங் மெத்தட். ஸோ அதோட வேரியபிள்ஸ் செல்ஃப் அப்படின்னு ஆக்சஸ் பண்ணுவோம். அண்ட் d2 வந்து நம்ம அங்கே என்ன பேராமீட்டர் யூஸ் பண்ணுமோ அதை வச்சு ஆக்சஸ் பண்ண போறோம். ஸோ திஸ் ஃபங்க்ஷன் will call this method sub function இருக்கு, அதை வந்து கால் பண்ணும். so this is d1 selfன்றது d1 குறிக்கும் and d வந்து d2 குறிக்கும். ஓகேவா? so இங்க பாருங்க again இந்த இடத்துலயுமே நம்ம கால்குலேட் பண்ணும்போது they are objects ஓட வேல்யூஸ்ல தான் இருக்க போதும். so we need to create a temporary object. so அதனால t equal to distance அப்படின்றது கொடுத்திருக்கேன். and if இது வந்து நம்ம true இதுல பார்த்தோம் இல்லையா, சப்ட்ராக்ட் பண்றதுக்கான கண்டிஷன் என்ன, எந்த ஃபீட் வந்து ஜாஸ்தி இருக்கோ அதுல இருந்து நம்ம மைனஸ் பண்ணும். ஸோ செல்ஃப் டாட் எஃப்டி வந்து டி டாட் எஃப்டி விட, அதாவது ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸோட ஃபீட் வந்து செகண்ட் டிஸ்டன்ஸோட ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா தென் அதுல இருந்து நம்ம செகண்ட் டிஸ்டன்ஸை மைனஸ் பண்ணும். ஸோ செல்ஃப் டாட் எஃப்டி மைனஸ் டிடி, அதே மாதிரி இன்ச்சஸையும் மைனஸ் பண்ணிடும். சப்போஸ் வந்து செகண்ட் டிஸ்டன்ஸ் தான் வந்து ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா டி டாட் எஃப்டில இருந்து நம்ம செல்ஃபை வந்து மைனஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுமே முடிச்ச பிறகு நம்ம we need to check for the inches. அந்த இன்ச்சஸ் பாத்தீங்கன்னா
பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபீட் வந்து பெருசு சின்னது வச்சு பண்ணிட்டோம். பட் அதே மாதிரி இன்ச்சஸும் வந்து பெருசா இருக்கணும் அவசியம் கிடையாது. நம்ம எக்ஸாம்பிள்ல பார்த்த மாதிரி சின்னதா இருந்துச்சுன்னா தென் இன்ச்சஸ் வில் பி லெஸ்ஸர் தென் 0 இந்த ஆன்சர் இல்லையா. ஸோ நெகட்டிவ்ல இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம், அந்த ரிசல்ட்டோட ஃபீட்ல இருந்து 1 மைனஸ் பண்ணிட்டு அந்த ரிசல்ட்டோட இன்ச்சஸ்ல +2 பண்ணுவோம். ஸோ நமக்கு எக்ஸாம்பிள்ல பார்த்த மாதிரி -2 வந்திருக்கும் இன்ச்சஸ். ஸோ -2 + 12 வரும்போது நமக்கு 10 என்ற ஆன்சர் வரும். ஓகே, so இந்த values வந்து நம்ம return t பண்றோம். So this is again an object, so that is stored in d4 ல சேவ் பண்ண பிறகு அதோட ஆன்சர் டிஸ்ப்ளே பண்றதுக்கு d4.disp அப்படின்றத நம்ம கால் பண்றோம். So இது வந்து யூசரோட சாய்ஸ் 4 ஆ இருக்கும் பட்சத்துல this will get executed. Suppose யூசரோட சாய்ஸ் வந்து 5 ஆ இருக்கு அப்படின்னா then we need to end the program. So exit தான் வந்து ஆப்ஷன் 5 இல்லையா. So அப்ப நம்ம என்ன பண்றோம், program ended அப்படின்றது பிரிண்ட் பண்ணிட்டு we are giving a break statement. So இந்த break என்ன ஆகும், it exits the loop. So இந்த while loop விட்டு exit ஆயிடும். So the program will get ended. So இந்த program நான் control S கொடுத்து சேவ் பண்ணிட்டு function fi கொடுத்து ரன் பண்றேன். So fi கொடுத்து ரன் பண்ணும்போது it asks for prints the menu and asks for the choice. நான் first 1 அப்படின்னு கொடுக்குறேன். So நம்ம வந்து என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோமோ அதே வேல்யூஸ் எனக்கு கொடுக்குறேன். So 8 feet and 7 inches கொடுக்குறேன். and second distance பார்த்தீங்கன்னா 6 feet and 9 inches அப்படின்றது இன்புட்டா கொடுக்குறேன். ஸோ அகைன் வந்து மெனு கேட்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரீட் டிஸ்டன்சஸ், செகண்ட் ஆப்ஷன் வந்து டிஸ்பிளே டிஸ்டன்சஸ் இல்லையா. ஸோ செகண்ட் சாய்ஸ் கொடுக்குறேன் இப்போ. ஸோ டிஸ்பிளே ஆக போகுது. ஸோ யூ கேன் சி டிஸ்டன்ஸ் 1 feet வந்து 8 and 7 and distance 2 பார்த்தீங்கன்னா feet 6 and inches 9 அப்படின்னு டிஸ்பிளே ஆயிருக்கும். அகைன் இட் இஸ் ஆஸ்கிங் ஃபார் அ சாய்ஸ். இப்போ வந்து நான் 3 கொடுக்குறேன். ஸோ we are going to add the distances. ஸோ ரெண்டுமே ஆட் ஆகும்போது பாருங்க நமக்கு வந்து 8 and 6 ஆட் ஆகும்போது, so you can see 8 and 6 ஆட் ஆகும்போது நமக்கு வந்து 14 வரும் and 7 + 9 ஆட் ஆகும்போது 16 வரும். பட் அது வந்து greater than 12ன்றதுனால ஒரு அந்த 12 inches மைனஸ் பண்ணிட்டு இந்த ஃபீட் கூட சேர்த்துட்டோம். ஸோ 14 + 1 15 ஆயிடும். அண்ட் இன்ச்சஸ்ல இருந்து 15 நமக்கு 16 வந்துச்சு, அதுல இருந்து நம்ம 12 மைனஸ் பண்ணும்போது we get 4 as the remaining inches. So this is the answer. ஓகேவா. ஸோ அகைன் சாய்ஸ் கேட்கும்போது let me give it as 4 to subtract the distances. So 4 கொடுக்குறேன். So you can see the answer 1 feet and 10 inches. நம்ம அந்த இன்ச்சஸ்க்கான இது நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு it has given the answer right. So finally 5 அப்படின்னு கொடுக்கும்போது it exits the program. So program ended கொடுத்து break statement execute ஆகும். So it exits the while loop. So you can see the prompt also here. ஸோ தேர்ட் ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 3 ப்ரோக்ராம்ஸ்லையும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ அகைன். அண்ட் இது வரைக்கும் ASCII எஜுகேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.